சரி சூப்பர், நீங்கள் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, என்னமோ பண்ணுறீங்க, எங்களுக்கு டேட்டா கொடுங்க, சந்தேகமாக இருக்குது. ராகுல் காந்தி இவ்வளோ ஆதாரத்தை வெளியிடுறாரு, அது மேலும் மேலும் எங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்குது, இந்த டேட்டாஸ் கொடுங்க அப்படின்னா டேட்டாஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுவரைக்கும் எலிமினேட் பண்ணப்பட்ட வாக்காளர்களில் பெண்கள் தான் அதிகம். இது ஒரு பெரிய கான்ஸ்பிரசியாக இருக்குது. நீங்கள் மைக்ரேஷன் சொல்கிறீங்க, டெத்து சொல்கிறீங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆண்களோட பெண்களுக்கு அதிகம் தான். நீங்கள் 100 குடும்பம் பீகார்லேருந்து தென்னிந்தியாவை நோக்கி வர்றாங்க அப்படின்னா, 100 குடும்பங்கள் 100 பேர் வர்றாங்கன்னா, அது ஒரு 20-30 பேர் தான் குடும்பத்தை கூட்டு வருவாங்க. 60-70 பேர் குடும்பத்தை கூட்டுறது கிடையாது. பெண்களையோ குழந்தைகளையோ பெருசாக கூட்டுறது கிடையாது. ஒரு 30% தான் கூட்டு வராங்க. இங்கே வந்து ஒரு செக்யூரான லைஃப் கிடைச்சா அப்புறமேட்டு கூட்டு வராங்க. ரெண்டாவது ஃப்ளோட்டிங் மைக்ரேஷனாக இருக்குது. இங்கேருந்து திருப்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து அங்கே மாறுவாங்க, அங்கேருந்து இங்கே மாறுவாங்க, ஒரு ஃப்ளோட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். ஏன் பெண்கள் அதிகமாக எலிமினேட் ஆகியிருக்காங்க? அப்போ பெண்களுக்கு ஆர்ஜேடியோட ஆதரவு இருக்கா? ஏன்னா இப்போ டு பி ஃப்ராங்காகவே சொல்ல போனால் முஸ்லீம் பாப்புலேஷன் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடம் ராஜ்பூரில். அங்கே வந்து எஸ்சி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அங்கே வந்து ஒரு 69%, ஆல்மோஸ்ட் 70% வந்து மொத்த எலிமினேஷனில் பெண்கள் தான். ஸோ அந்த ரிசர்வ் தொகுதியை ஏன் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க? அது நமக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஜேடிக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்பிசி ப்ளஸ் எஸ்எஸ்டி சமூகம் பெருசாக ஏற்றுக்கல. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆர்ஜேடியை நோக்கி நகர்ந்துருக்காங்க ஓட் பேங்காகவே. ஸோ இதை வந்து எப்படியாவது நம்ம வந்து டைலூட் பண்ணிடலாமா அப்படிங்கிறக்காக தான் முழுக்க இஸ்லாமிய ஓட்டை டார்கெட் பண்ணுறாங்க, ரிசர்வ் தொகுதியை டார்கெட் பண்ணியிருக்காங்க.